எனக்கு என் ஹஸ்பண்ட் எதனா எனக்கு சமைச்சு கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அண்ட் ஃபைனலி அது வந்துட்டு அன்றைக்கி தான் வந்துட்டு நிறைவேறிச்சு. சம்டைம்ஸில் இதெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் ஃபாரெவர் ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்துடலாம் போலையே அப்படின்ற மாதிரி கூட தோணும். நான் ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு சமைக்கிறதே விட்டு எங்கள் அம்மா தான் வந்துட்டு எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்றைக்குனா ஒரு நாள் சடனாக தோணும் இல்லையா, இன்றைக்கி வந்து எதனா சமைக்கலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அன்றைக்கி தோணுச்சு. ஆனால் அதையும் வந்துட்டு இவங்க வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கி டின்னர் வந்துட்டு நான் பெப்பர் சிக்கன் கிரேவி அண்ட் சப்பாத்தி செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ரெசிபி சொல்ல அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் பக்கத்துலேயே ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்லா கதை பேசிட்டே வந்துட்டு நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம். சிக்கன் வந்துட்டு செம்ம சூப்பராக டேஸ்டியாக செஞ்சுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், நான் பக்கத்துலேயே உட்காந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு லவ்வோடு செஞ்சு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனால் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி எங்கள் டே ஃபுல்ஃபில்டாக முடிச்சாச்சு.